பொங்கல் திருநாள் அன்னைக்கு நம்ம முக்கியமாக என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அன்னைக்கு விடிய காலையிலே குளிக்கணுங்க. சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம குளிச்சிடணும். உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், நம்ம எலும்புகள் வலுவடையும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, முகத்துல தேஜஸ் கூடுங்க. அன்னைக்கு வெளியில் சூரிய பகவான் எதிர்க்க நம்மளால் பொங்கல் வைக்க முடியாதவங்க வீட்டுக்குள்ளேயே பொங்கல் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பொங்கல் வைக்கிறவங்க என்ன பண்ணணும்க்கா, கண்டிப்பாக ஒரு தட்டில் ஒரு வாழை இலை போட்டுக்கோங்க. அந்த இலையில சக்கரை பொங்கல் நீங்கள் என்னென்ன வடகிட என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாமே அதில் வச்சுடுங்க. வச்சுட்டு சூரிய பகவானுக்கு கண்டிப்பாக ஊதுபத்தி காமிச்சிட்டு இந்த நெய்வேத்தியம் அவருக்கு காட்டிடுங்க. காட்டிட்டு தீர்த்தம் அவருக்கு விடணுங்க. அதாவது ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணியில் சந்தனம் கொஞ்சம் பூ போட்டுட்டு 2 நெல் இல்லைன்னா பச்சரிசி போட்டுக்கோங்க. அந்த தண்ணியை அவருக்கு நீங்க விடணுங்க. விட்டுட்டு கற்பூரம் காட்டிட்டு அப்படியே பூஜை ரூமுக்கு நீங்க கற்பூரம் காட்டிடுங்க. இது வெளியில பொங்கல் வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி சூரிய வழிபாடு கண்டிப்பா நீங்க பண்ணணுங்க. இப்போ அப்பா மகனுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி சூரிய பகவான் வழிபாடு செய்யுங்க. ஏன்னாக்கா சூரிய பகவான் அன்னைக்கு அவரோட மகனான சனி பகவானை போய் பார்ப்பாராம். அவங்களுக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை அன்னைக்கு பேசி தீர்த்து சமாதானம் ஆயிடுவாங்களாம். அந்த மாதிரி மகனுக்கும் தந்தைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னாக்கா அன்னைக்கு நீங்கள் போய் பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அது கண்டிப்பாக சுமூகமாக இருக்கும். நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வருங்க. ரொம்ப பேருக்கு இந்த விஷயம் தெரியாதுங்க. மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்க, அவங்களும் பயன் பெறட்டுங்க. சூரிய பகவானோட சக்தி வாய்ந்த மந்திரம் பார்த்துலாம். ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரௌம் சஹ சூர்யாயை நமஹ. இந்த மந்திரத்தை கண்டிப்பா காலையில 9 மணிக்குள்ள சொல்லிடணுங்க. நல்ல வேலை வேணுங்கிறவங்க, முக்கியமா கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மந்திரத்தை 108 தடவை குறையாம நீங்க சொல்லுங்க. பொங்கல் அன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க, நீங்க தினந்தோறும் இதை சொல்லிட்டு வரணும். முக்கியமா ஞாயிற்றுக்கிழமைகள்ல சொல்லிட்டு வாங்க. நம் அனைவரது இல்லங்களிலும் இந்த தை மகள் நல்ல செல்வ வளத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரட்டும். இந்த ஆன்மீக அருணமிர்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.